வணக்கம் நண்பர்களே. சேவை என்கிற சேமியா உப்புமா. இந்த சேமியா உப்புமா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இது இப்போ நல்ல மாடர்ன் டேஸில் உள்ள எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே சேமியா உப்புமா ஒரு மெனுவாக ஆட் பண்ணிட்டாங்க. இது சேவைன்னு சொல்லுவாங்க. இது சேமியாவில் பண்ணக்கூடிய ஒரு கிச்சடி டைப்பான ஒரு உப்புமா. ஸோ இதில் க்ரன்ச்சிக்காக நல்ல பச்சை பட்டாணி, சில நேரம் வேர்க்கடலை, இந்த மாதிரிலாம் போட்டு கூட நல்லா கொடுப்பாங்க. இது நம்ம ஊர்களில் என்ன கொடுப்பாங்கன்னா சட்னி, தேங்காய் சட்னி இது கூட கொடுப்பாங்க, கொஞ்சம் சாம்பார் கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பழம் நம்ம உப்புமாவுக்கு எப்போவுமே ஒரு பழமும் வாழைப்பழமும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே இப்போ இந்த பழம் நார்மலாக ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்கறது இல்லை. இது ஹாஸ்டல் மாதிரியான மெஸ் மாதிரியான இடங்கள்ல தான் இந்த பழம் வாழைப்பழம் கொடுப்பாங்க. ஏன் இந்த வாழைப்பழம் உப்புமாவுக்கும் இதுக்கும் கொடுக்குறாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு டைஜஷன் ப்ராசஸில் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாழைப்பழமும் கொடுக்குறாங்க. ஸோ என்றைக்குமே இந்த வாழைப்பழத்தை தவிர்த்துட்டு இந்த உப்புமா சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த உப்புமா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆயிலியாக தான், கிரன்ச்சியாக தான் பண்ணியிருப்பாங்க, ஆயிலி சால்ட்டியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு டேஸ்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க. அதை இது இந்த வாழைப்பழம் டைல்யூட் பண்ணும். ஸோ டைல்யூட் பண்ணுறதுக்காகத்தான் வாழைப்பழம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்கும் பிடிக்காது, அதெல்லாம் மீறி சாப்பிட்ற யாராக இருந்தாலும் சரி அந்த வாழைப்பழத்தை தவிர்த்துட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா வாழைப்பழத்தை தவிர்த்துட்டிங்க அப்படின்னா அதில் டைஜஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும். அது நெஞ்சு எரிச்சல் வரும். அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் சாப்பிட்றது, அந்த செமிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இப்போ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் நார்மலாக இருக்குது. ஸோ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இருக்கும்போது நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றதுக்கான நேரம் கொஞ்சம் தள்ளி போயிடும். அப்புறம் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடாம சாப்பிட்டீங்கன்னா, நல்ல வாழைப்பழம் சாப்பிட்டு இந்த சேவையை இந்த சேமியா உப்புமாவை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா டைஜஷன் ஈஸியாக நடந்துடும். மத்தியானம் சாப்பிட்றதுக்குரிய ஒரு தன்மை நமக்கு ஏற்பட்டுரும். ஸோ இந்த நார்மலாகவே இந்த உப்புமா கொஞ்சம் ஒரு மந்தமான உணவு தான். இது நீங்கள் ரவை உப்புமாவாக இருந்தாலும் சரி, இல்லை சேமியா உப்புமாவாக இருந்தாலும் சரி, இது கொஞ்சம் பசிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான உப்புமாக்கள்லாம் நம்ம சாப்பிடலாம். ஏன்னா இது எல்லாமே மைதா ப்ராடக்ட் தான். எதுவுமே வீட் ப்ராடக்ட்லாம் கிடையாது, கோதுமை ப்ராடக்ட்லாம் கிடையாது. மைதாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நூலான ஒரு சேமியா தான் இந்த சேவைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது கண்டிப்பாக டைஜஷன் அவ்வளோ சீக்கிரமாக ஜல்தியாக நடக்காது. அதுக்காண்டி தான் நம்ம வாழைப்பழம் கொடுக்குறாங்க. இதில் நம்ம பால் காப்பி திக்காக குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கடுங்காப்பி அந்த மாதிரி குடிக்கணும். கடுங்காப்பி, பிளாக் டீ அந்த மாதிரி குடிக்கணும். சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.